ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம எபிசோட் 40ல் எனி மோர் எனி லாங்கர் அப்படின்னு 2 வார்த்தைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட சென்டென்சஸில் வந்து இதை பயன்படுத்தி எப்படி நம்ம சென்டென்சஸை பெட்டராக ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். இந்த எனி மோர் எனி லாங்கர் அப்படின்னா வந்து இதுக்கு மேலேயும் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்லும்போது, உதாரணத்துக்கு ஐம் நாட் ஹங்க்ரி எனிமோர், எனக்கு பசிக்கவே இல்லை இன்னமும், எனக்கு முன்னாடி பசிச்சுது ஆனால் இப்போ இல்லை. அப்படி இல்லாட்டி I don't want to watch the cricket match any longer. அதாவது இதுக்கு மேலே எனக்கு வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை I don't want to watch, எனக்கு பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த 2 வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவோம். ஸோ இது இன்ட்ரொடக்ஷன், ஒரு தியரட்டிக்கல் இன்ட்ரொடக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா, we use not anymore or not any longer to say that a situation has changed. அதாவது ஒரு நிலை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு, இல்லை ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ வந்து அது மாறிடுச்சு, காலம் மாறி போச்சுன்னு சொல்கிற மாதிரி அந்த ஒரு செயலோட நிலை இல்லது நம்மளோட எண்ணங்கள் வந்து மாறுவதை குறிப்பதற்காக இந்த எனிமோர் எனி லாங்கர் இதெல்லாம் வந்து பயன்படுத்துவோம். உதாரணத்தை பார்ப்போம், இன்னும் நமக்கு ஈஸியாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், எனிமோர் அண்ட் எனி லாங்கர் கோ at the end of a sentence. ஓகே, இது ஒரு சின்ன டிப். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கமாக இந்த எனிமோர் எனி லாங்கர் இதெல்லாம் வந்து ஒரு சென்டென்ஸ்க்கு கடைசியில் தான் வரும். எக்ஸப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே உண்டு, நம்ம அதை பற்றி அப்புறம் பேசுவோம். இப்போ முதல்ல இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். லூசி doesn't work here anymore, she left last month. அதாவது லூசி வந்து இங்கே வேலை செய்யலை, இப்போ முன்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ எனிமோர் அவங்க வந்து இங்கே வேலை செய்யலை, அவங்க போன மாதமே வந்து வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லூசி does not work here அப்படின்னு சொன்னோம்னா லூசி இங்கே வேலை செய்யலை. லூசி doesn't work here anymore அப்படின்னா இப்போ அவங்க எங்கே வேலை செய்யலை, முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, பட் நாட் எனிமோர். நாட் எனிமோர்னு ஒன்று இன்னொன்று ஞாபகம் வருது எனக்கு. நாட் எனிமோர் வந்து நோ மோர் அப்படின்னு கூட எழுதலாம். ஸோ அந்த எக்ஸாம்பிளையும் பார்த்துருவோமே. லூசி நோ மோர் ஒர்க்ஸ் ஹியர் அப்படின்னு எழுதலாம். இங்கே பாருங்கள், டஸ் நாட்டை வந்து ஒர்க்ஸ் அப்படின்னு மாற்றுறதுனால நோ மோர் ஒர்க்ஸ் அப்படின்னு ரீஃப்ரேஸ் பண்ணியிருக்கேன். அந்த கான்செப்ட் புரியுதில்லை உங்களுக்கு? இதை பற்றி நம்ம முன்னாடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். டஸ் நாட் ஒர்க்கை தான் நோ மோர் ஒர்க்ஸ் அப்படின்னு மாற்றிருக்கேன். ஏன்னா லூசி இஸ் அ தேர்ட் பார்ட்டி சிங்குலர் சப்ஜெக்ட், ஆஸ் யூ ஆல்ரெடி நோ. ஓகே, கமிங் பேக் டு த டாபிக். இதை நம்ம கான்செப்டில் இந்த எனிமோர் எனி லாங்கரில் எப்படி இதை மாற்றி எழுத்துறதுன்னு பார்ப்போம். லூசி டசன்ட் ஒர்க் ஹியர் எனிமோருங்கிறத லூசி டசன்ட் ஒர்க் ஹியர் எனி லாங்கர் அப்படின்னும் எழுதலாம். ஸோ இந்த சென்டென்ஸை பாதிலே கட் பண்ணிட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இஃப் யூ ஸ்டில் வாண்ட் யூ கேன் யூஸ் த சேம் எக்ஸாம்பிள் ஆஸ் above. உதாரணத்துக்கு லூசி டசன்ட் ஒர்க் ஹியர் எனி லாங்கர், ஷீ ஹேஸ் லெஃப்ட் லாஸ்ட் மந்த் அப்படின்னு எழுதலாம். ஷீ ஹேஸ் ஆல்ரெடி லெஃப்ட் லாஸ்ட் மந்த் அப்படின்னு எழுதலாம். போத் ஆர் வேலிட். இன்னொரு எக்ஸாம்பிளையும் பார்த்துருவோம். We used to be good friends but we aren't anymore. ஸோ இங்கே இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள். நீங்கள் ப்ராக்டிஸ்க்காக எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, we used to be good friends but we aren't good friends anymore அப்படின்னு எழுதலாம். ஏற்கனவே நம்ம குட் ஃப்ரெண்ட்ஸ் முதல் ஹாஃப் ஆஃப் த சென்டென்ஸில் பயன்படுத்திட்டதுனால ரெண்டாவது வந்து அதைத்தான் குறிக்கும். we aren't என்ன குட் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் குறிக்கும். அதனால் ஆம்பிகுவஸாக ரிடண்டண்ட்டாக திருப்பி எழுத வேணாம். ஸோ தட்ஸ் த ரீசன் ஐ ட்ரங்காட்டட், ஐ ஷார்ட்டன்ட், ஐ கண்டென்ஸ்ட் த வெர்ஷன். ஸோ இந்த வார்த்தைங்களாம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தியிருக்கேன். இந்த வீடியோவிலே ஒரு அந்த வார்த்தைக்கான ஸ்பெல்லிங்கையும் கொடுத்துட்றேன். ப்ளீஸ் யூஸ் தட் இன் யோர் சென்டென்ஸ். we used to be good friends but we aren't good friends anymore. இந்த எனிமோரை இப்போ எனி லாங்கர்னு மாற்றி பார்ப்போம். We used to be good friends but we aren't any longer. அதாவது we used to be good friends but we aren't good friends any longer அப்படின்னு எழுதலாம். வேலிட். இங்கே இன்னொரு புதிய வார்த்தை கவனிச்சிங்களா? we used to be அப்படின்னா நாங்கள் முன்னாடி அப்படி இருந்தோம். இது எதை வந்து குறிக்கோன்னு பார்த்தீங்கன்னா, we were good friends அப்படின்னு சொல்கிறத தான் எப்படி மாற்றி எழுதியிருக்கேன். இந்த ஃபார்மேட்டை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக. அப்படியும் நீங்கள் எழுதலாம். நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபார்மேட் என்ன? we were good friends but we aren't anymore. நாங்கள் நல்ல நண்பர்களாக இருந்தோம் அப்படின்றதுக்காக தான் we were. அது வந்து பாஸ்ட், கரெக்டாக? அதனால தான் வந்து we were அப்படின்னு எழுதுவோம். இப்போது இந்த சமயத்தில் நாங்கள் எப்படி இருக்கோம்? we aren't good friends anymore. ஸோ இங்கே ப்ரெசண்ட்டை பற்றி நம்ம பேசுகிறதுனால we are அதை வந்து பயன்படுத்தியிருக்கோம். we were like that, we aren't like that anymore. அவ்வளோதான். ஸோ அதை தான் வந்து we used to be like that, we aren't like that anymore. That's it. Very simple. More examples. இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம் so that we'll become familiar. I gave an example in the previous page இல்லையா? லூசி doesn't work here any longer அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து வேறு எப்படி மாற்றி எழுதலாம்? லூசி no longer works here.
இதை பற்றி ஆல்ரெடி நம்ம போன பேஜ்லேயே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அகெயின் லெட்ஸ் ரீவிசிட். லூசி நோ லாங்கர் ஒர்க்ஸ் ஹியர். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நோ மோர் ஒர்க்ஸ் ஹியர்னு சொல்லியிருப்போம் இல்லையா போன பேஜில். இப்போ அதே மாதிரி நோ லாங்கர் ஒர்க்ஸ் ஹியர் அப்படின்னு எழுதலாம். ப்ளீஸ் நோட் த டிஃப்ரென்ஸ். டசன்ட் ஒர்க் அப்படிங்கிறது தான் நோ லாங்கர் ஒர்க்ஸ் அப்படின்னு மாதிரி இருக்குது. இதே வந்து பல பேரை குறிக்கிறதா இருந்தால் வேறு எப்படி எழுதுவோம்? தே டோன்ட் ஒர்க் ஹியர் எனி லாங்கர் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா. அதை ரீஃப்ரேஸ் பண்ணோம்னா தே நோ லாங்கர் ஒர்க் ஹியர். அந்த ஒர்க்கில் இருக்கிற எஸ் வந்து போயிடும் ப்ளூரல் பயன்படுத்தும் போது. Note that no longer can also be in the middle of a sentence. Another example is, அதாவது வழக்கமாக வந்து நம்ம கடைசியில் தான் இந்த எனி மோர் எனி லாங்கர் அதெல்லாம் பயன்படுத்துவோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. எக்ஸப்ஷனும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த எக்ஸப்ஷனை பற்றி இப்போ பார்ப்போம். We are no longer friends. நாங்கள் இப்போ வந்து நண்பர்களாக இல்லை. ஸோ நோ லாங்கர் என்ன வந்து இப்போ நடக்கலை, முன்னே இருந்தோம் இப்போ நடக்கலை. ஸோ முன்னே இருந்தோன்றதை வந்து சொல்லவே தேவையில்லை. நம்ம வெறும் இப்போ நாங்கள் நண்பர்கள் இல்லைப்பா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? முன்னாடி நாங்கள் நண்பர்களாக இருந்திருக்கோம். கரெக்டாக? அதை தான் இந்த பாதி சென்டென்ஸை சொல்லும்போதே நமக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு இப்போ என்ன நடக்குதுன்றதை புரிந்து கொள்ளலாம். ஐம் நோ லாங்கர் வாட்சிங் சாக்கர். நான் இப்போலாம் வந்து ஃபுட்பால் மேட்சை வந்து பார்க்கறதில்ல. அதாவது முன்னே நான் பார்த்துருக்கேன், இப்போ பார்க்கறதில்ல. ஸோ அதை தான் ஐ யூஸ் டு வாட்ச் சாக்கர் பிஃபோர், ஐ நோ லாங்கர் வாட்ச் இட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐம் நோ லாங்கர் வாட்சிங் சாக்கர் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம். இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லியிருக்கேன் நான். ஐம் நோ லாங்கர் வாட்சிங், இப்போல்லாம் நான் வந்து பார்க்கறது இல்லை அப்படின்னு. அதை வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்லேயும் வந்து ஐ நோ லாங்கர் வாட்ச் சாக்கர் அப்படின்னும் சொல்லிட்டு போயிடலாம் ஈஸியாக. நூடுல்ஸ் இஸ் நோ லாங்கர் ஹிஸ் ஃபேவரட் ஃபுட். நூடுல்ஸ் வந்து அவரோட பிடித்தமான உணவு கிடையாது இப்போது அப்படின்னு சொல்கிறதுக்காக இங்கே அந்த நோ லாங்கரை நடுவில் பயன்படுத்தியிருக்கேன். அண்ட் தட்ஸ் இட். டாபிக் சின்னதாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா நிறைய புதுசான விஷயங்கள்லாம் பார்த்தோம் இந்த எபிசோடில். ப்ளீஸ் ப்ராக்டிஸ். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா இல்லை ஏதாச்சும் புரியலனா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டுக்கு பதிலளிக்கிறேன். தேங்க்ஸ் அகெயின் ஃபார் யூர் டைம் அண்ட் see you all in next episode soon. Bye.